குட்டீஸ் பார்த்தீங்கன்னா சாம் யூ கம் 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 ஒரு வீடியோ பண்ண சொன்னான். ஆக்சுவலி நீ வீட்டுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நாங்கள் பண்ணியிருக்கிறோம், அதை தான் உங்களுக்கு காமிக்கலான்னு இருக்கேன் நான். சாம் குட்டி வந்துட்டுருக்கான், இருங்க. ஃபாஸ்ட்டாக வரான். ஐ கை விட்டுட்டு ஓட்டுறியே. ஐ ஹாய் சூப்பருங்க. சாம் 2 வீலரில் ஆன்ட்டி ஒருத்தவங்க வராங்க, பேபி வச்சுட்டு வா இந்த பக்கம் போதும். ஸோ மழை பெஞ்சு இவங்கெல்லாம் செம்மையாக இருக்காங்க. இங்கேயுமே இருக்க புல்லெல்லாம் கொஞ்சம் எடுக்கணும் நம்ம. எஸ் மை டியர். வா நம்ம இப்போ என்ன பண்ணணும்னு காமிக்கலாமா? ஓகே. அதுக்கப்புறம் இவன் பிஸியாகிடுவா, நான் காமிக்க முடியாது. நான் என்னென்னு சொல்லிடுறேன் உங்களுக்கு. இருங்க கொஞ்சம் தூரம் அப்படி போய்ட்டு வீடியோ குழம்புல நான் அப்படி வருதுல. ப்ளூ கலரில் தெரியுதுல இந்த பெயிண்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு கிரே கலர், ஆனால் இதில் இப்படி தெரியுது. இருங்க இந்த ப்ளூமேரியாவை அதுக்கு இடையில வளைச்சி காமிச்சிட்றேன். முடியுமா? முடியும். கலரை பாருங்களேன், சும்மா வேற லெவல்ல இது. அச்சோ வேற லெவல்னு சொன்னேன். பரவாயில்ல, ஒரு ஆன்ட்டி ஒரு ஒரு பாப்பா ஒரு அண்ணா வராங்களாம் டெய்லியும். நம்ம வாணி ஆன்ட்டி சொன்னாங்க, இதை வந்து பறிச்சுட்டு போகிறாங்களாமா. இங்கேருந்து பாருங்கள் தொப்புன்னு. இப்போ நானே பறிச்சிட்டேன். இதை கொண்டு போய் உள்ளே ஊண்டி வச்சு ரூட்டடா. செம்ம கலருங்க இது. உப்பா செம்ம மேஜிக்குங்க. இந்த ப்ளூமேரியா மேஜிக்னா அப்படியே ஒரு மேஜிக் பண்ணுதுங்க. சாம் இது அப்புறமா உள்ளே கொண்டு போடுங்க பாருங்கள். இதில் வரும்போதே பார்த்தீங்கன்னா 3 அந்த இது கிளையோடு தான் வரும். செம்ம கலர் இல்லை இது. ஐயோ பார்த்து நான் ரொம்ப வியக்கிறேன் நான் இதை. சரி அது இருந்துட்டு போகுது, நான் என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். ஆமாம் உண்மையிலே இந்த கலர் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்களேன், வேறு லெவலில். இதை நான் கொடுக்கும்போது சொல்கிறேன் தங்கங்களா. அதுக்கு இடையில நம்ம வீட்டுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சரக்கொன்றை வந்து நான் சீடு போட்டு அதுவே வளர்ந்து வந்து இப்போ சூப்பராக அப்படி இருக்குது இல்லை. இது நிறைய பேத்துக்கு நான் சீட்ஸ் கொடுத்து அவங்க வீட்டு முன்னாடியும் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த வீடியோலாம் எனக்கு அனுப்பும்போது எனக்கு மட்டில்லா மகிழ்ச்சிங்க, எல்லையில்லா ஆனந்தம், பூரிப்பு, வேறு என்னெல்லாம் வார்த்தைகள் இருக்கோ அது எல்லாமே சொல்லலாம். அளவில்லா ஆனந்தம், இந்த மாதிரி என்ன வேணாலும் சொல்லலாம். ஸோ அது பண்ணப்போ அதுக்கப்புறம் நானே சீட் போட்டு நம்ம வீட்டில் இன்னும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஃபஸ்ட்டு 5 தான் வச்சேன். அதில் 3 தான் என்னால் காப்பாற்ற முடிஞ்சிச்சு. இந்த 3 தான் இப்போ சீசன் கிடையாது, ஆனால் பூக்குது, மேலே எல்லாம் பூக்க ஆரம்பிச்சிருச்சு, தான் வருது போல். வெயிட் பண்ணு சாம், இதில் இன்னும் நிறைய காய் இருக்குது. அது மாதிரி இந்த இது இருக்குது பாருங்களேன், இந்த ப்ளூமேரியா இது வேறு லெவல். நம்மளோட பிக் அடினியம் வந்து நம்மளுக்கு இடம் வேணுன்றதுக்காக நான் என்ன பண்ணேன்னா இதை வந்து கொண்டு வந்து இங்கே வச்சுட்டேன். இதையும் வேரோடு கொண்டு வந்து வைக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு ரொம்ப கஷ்டம். இப்போ இதில் சீட்ஸ் வந்திருக்கா, நான் மோஸ்ட்லி எல்லாருக்கும் நான் கொடுக்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த மரத்தில் உள்ள சீட்ஸ் தான் கொடுப்பேன். இன்றைக்கி என்ன பண்ணோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள் செடி வச்சுருக்கோம் பாருங்கள், சரக்கொன்றை சீட் போட்ட இந்த செடி பாருங்கள் 1, அப்படியே இங்கே லைனாக 2, இங்கே பாருங்கள் அழகாக பிரான்ச்சஸ் வெடித்து எப்படி வந்திருக்குது 2, அதுக்கப்புறம் இங்கே 1 3 4 5 6 செடி வச்சு விட்ருக்கோங்க. 6 செடி வச்சு விட்ருக்கோம். என்னென்னா எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து லைன் வரும், அதில் படக்கூடாதுன்றதுக்காகவும் ஆப்போசிட்டில் வச்சுருக்கோம். ஏன்னா மேலே வந்து அது பாட்டுக்கு வளர்ந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் இந்த பிளாட்டும் அடுத்த பிளாட்டுக்காரவங்களும் இந்த பக்கம் வீடு வச்சு வாசல் வச்சு கட்ட மாட்டாங்க, அது ஒரு ப்ளஸ் நம்மளுக்கு. ஸோ சாலையில் ஒரு சைடு வந்து இது வச்சு விட்டுட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு திருப்தி. இங்கே ரோட் போட்டால் கூட டிஸ்டர்ப் ஆகாது, அவங்க வீடு கட்டினா கூட அந்த காம்பவுண்ட் இது வந்து ப்ராப்ளம் ஆகாது அப்படிங்கிற மாதிரி தான் வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் கடவுள் விட்ட வழி, அவங்க வீடு கட்டும்போது இது எடுக்கிற மாதிரி வருதா என்னங்கிறது எனக்கு தெரியல. ஸோ இது வந்து நாங்கள் இன்றைக்கி வச்சுருக்குறோம். மொத்தம் 6 செடி வச்சுட்ருக்கோம். வச்சுட்டு இங்கே பாருங்கள் உயிர் தண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஃபுல்லாக. நல்லா இருக்குதுல்ல. இது மாதிரி உங்கள் வீடுகள்லேயும் நீங்கள் வைங்க. நம்மளோட ப்ளூமேரியாக்கா அதுக்கு எல்லாத்துக்குமே உயிர் தண்ணி கொடுத்தாச்சு. இங்கே ஒரு 3 செடிக்கு மட்டும் உயிர் தண்ணி கொடுக்காமல் இருந்துச்சு. வாரேன் இருசான், டெய்லியும் நான் இதுக்கு தண்ணி ஊற்றி வளர்ப்பேன். அது பூக்கும்போது அப்போ எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் யோசிச்சு பாருங்கள். அது மாதிரி உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இடம் பாருங்கள், பார்த்துட்டு இது மாதிரி கோல்டனாக இருக்கும். வைக்க முடிஞ்சால் தயவுசெய்து. எப்படி செம்மண்ணு பாருங்கள், என் ஃப்ரெண்டு தான் ரீசெண்டாக சொன்னாங்க, மண் உங்களுக்கு பெரிய கொடுப்பனுங்க, சூப்பர் மண் மட்டும் இல்லை தண்ணியுமே அப்படி தான். எங்கள் ஏரியா தண்ணி செம்மையாக இருக்கும். எனக்கு இந்த 6 மரமும் வளர்ந்து நின்று அப்படியே வந்து ஒரு இதாக இருக்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்கும். சரக்கொன்றை யோசிச்சு பாருங்கள், 6 மரமும் அப்படியே தளன்னு வந்து மஞ்சள் கலரில் அப்படி பூத்து கொட்டும்போது அப்படி அழகாக இருக்கும். ஹெல்த்தியாக எப்படி இருக்குது. ஈவினிங்கில் தான் வச்சு விட்டோம் ஏன்னா மழை வந்து நல்ல ஈரமாக இருந்துச்சு. குழி வெட்டி போட்டு தண்ணி ஊற்றி அதை பதப்படுத்தி திரும்ப ஈரமாக தான் இருந்துச்சு, இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி ஐயா வந்து உள்ளே வச்சு விடுங்கன்னு சொல்லி அவர் நல்லா ராசிக்கார அளவர்
வச்சு விட்ருக்கோம். சாம்குட்டி நீ இப்படி வந்து நில்லை, இப்போ நீ வந்தால் தானே, ஏன்னா எனக்கு வந்து இது வந்து ஞாபகத்துக்கு வேணும். ஏன்னா இந்த மரம் வளர்ந்து வர்றதுக்குள்ளே நீ நல்லா வளர்ந்துருவடா. ஆமாம், நிறைய மேங்கோ வந்து இதில் நிறைய இப்போ தான் இது பண்ணியிருக்குது பாருங்களேன், எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஐயோ, வீட்டை சுற்றிலும் மரம் எப்படி இருக்குது தெரியுமா? இந்த இது வந்து சரக்கொன்ற இது மேலே வந்து விழுகுது. இவ்வளோ காய் எப்படா இதெல்லாம் எடுத்து. ஆமாடா, எல்லாருக்கும் கொடுக்கணும்டா இந்த வருஷமும். நிறைய பேருக்கு சீட் கொடுத்தோம்ல நம்ம லாஸ்ட் இயர். வா சாம், இதெல்லாமே முத்திருச்சு சாம். ஒரு நாளைக்கு நம்ம இது வச்சு பறிக்கணும் சாம். இதெல்லாம் பறிச்சு இடிச்சு தூக்கி விடவா? தூக்கி விடவா? சரி இருங்க, இந்த பையனை தூக்கி விடுறேன் நான். சேர் பத்துமா சாம் அம்மாக்கு? பத்தும். அப்போ சரி, இப்போ எடுத்துட்டு சீக்கிரம் பாருங்க. பாருங்க, ஒன்று தூக்கவா? இல்லை அது கஷ்டம், நீ போய் எதுவும் எடுத்துகிட்டு வந்துரு. எங்கள் வீட்டுக்கு அடையாளமே என்ன தெரியுமா? அந்த மாடியில் ஃபுல்லாக தொட்டி வச்சுருப்பாங்களே அந்த வீடா, ஏதாவது டெலிவரி வராங்கன்னா அந்த வீடா அப்படின்னு. எனக்கு என்னன்னா, என் நெய்பர் என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வீட்லேயும் ஃபுல்லாகவே மாடியில் தொட்டி இருக்கும். அவங்க வீட்லேயும் எங்கள் வீட்லேயும் கொஞ்சம் கன்ஃபியூஸாக வந்து கேட்குறாங்க, ஐயோ அக்கா அங்கே போயிட்டோம்க்கா அப்படிம்பாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே எஸ் அதை போடு, இப்போ பறிக்கலாம். சேரு போட்டு ஏறுனேங்க, ஆனால் பத்தலை. இப்போ குச்சி வச்சு பறிக்கலாம். இதை அடித்தவங்க அடித்ததில் பாதி தான் நஞ்சிச்சு, ஆனால் அதுவுமே பிஞ்சாக இருக்க மாதிரி இருக்குது. அப்படியே அடிச்சுக்காமி நச்சுக்காமிடா, கல்ல வச்சு நெய். ஆஹா, இது இன்னும் இதாகலைங்க. அச்சோ, முத்தலைங்க. நல்லது, ஆனால் இன்னும் முத்தாமல் இருக்குது. எடுத்தோன்னு வைங்களேன், இல்லைன்னா பிளாக் ஹனி மாதிரி வரும் பார்க்க. இதெல்லாம் அப்படியே ஹனி மாதிரி இதாகும்லடா, ஒட்டும் இல்லடா பேஸ் மாதிரி. ஆமாடா, அதனால இருந்துருங்க, பாதி அடித்ததோடு விட்டுட்டோம். இது ஃபுல்லாக இன்னும் கொஞ்சம் நல்லா காஞ்ச பாதிலே விழுகட்டு தாங்க. பாதி அங்கே பாருங்க அடித்து கிடக்குது, இந்த பாருங்க. அதனால் இது அப்படியே இருக்கட்டும். நல்லா முத்துனதுக்கப்புறம் யாருக்கும் யூஸ் இல்லாமல் போய்டும். அதனால் அப்புறமா இது பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சுன்னா நீங்களும் உங்கள் வீட்டுக்கு முன்னாடி இந்த மாதிரி செடி வச்சு விடுங்க.